வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுர்மா லட்டு. கோதுமையில் பண்ணுற இந்த லட்டு ரொம்ப ஹெல்த்தியானது ப்ளஸ் டேஸ்டியானதும் கூட. ரொம்பவே ஈஸியான முறையில் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் எடுத்தோன்னா ஒரு 30 லட்டு வரும் மீடியம் சைஸில். இப்போ இந்த கோதுமை மாவில் ஒரு அரை கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம். எண்ணெயை முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நமக்கு மாவு பிடிக்கிற பதத்துக்கு வரணும். ஸோ அரை கப்பையும் முழுசாக சேர்த்துடாமல் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நான் ஒரு 10 ஸ்பூன் எண்ணெய் அது மாதிரி சேர்த்துருக்கேன். மாவு பார்த்திங்கன்னா இது மாதிரி பிடிச்சோன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். இதுதான் பதம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம கெட்டியான சப்பாத்தி மாவை பிசைஞ்சிக்க போகிறோம். மாவு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப கல் மாதிரியும் இருக்கக்கூடாது, கையில் ஒட்டக்கூடாது, அதே சமயத்தில் கெட்டியாகவும் இருக்கணும். மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். கையிலையும் ஒட்டலை, அதே சமயத்தில் கொஞ்சம் இலகினா மாதிரியும் இருக்குது, ரொம்ப கல் மாதிரியும் இல்லை. பாருங்கள், இது மாதிரி நம்ம பிச்சோன்னா நல்ல அழகாக இது மாதிரி பிக்க வரணும். இப்போ இதை ஒரு துணியோ இல்லைன்னா ஒரு பாத்திரமோ போட்டு ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி ஊற வச்சுடுவோம். இப்போ நம்ம சர்க்கரையை தூள் பண்ணிப்போம். ஒரு 5 ஏலக்காய். நம்ம எந்த கிளாஸால் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கிளாஸால் அளந்துக்கலாம். 1.25 கிளாஸ் சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சர்க்கரையை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ரொம்ப நேரம் ஊறணுன்ட்டு அவசியம் இல்லை, இது ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். இதை ஒரு தடவை நல்லா இது மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு இதை சின்ன சின்ன கொழுக்கட்டைகளை நம்ம கையில் பிடிச்சி வச்சுடுவோம். ரொம்ப சின்ன சைஸும் வேண்டாம், ரொம்ப பெரிய சைஸும் வேண்டாம், ஒரு மாதிரி மீடியம் சைஸில் இது மாதிரி கொழுக்கட்டை சைஸ்க்கே நம்ம பிடிச்சி இது மாதிரி வச்சுட்டு இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். எல்லா மாவையும் இது மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி இந்த கொழுக்கட்டைகளை நம்ம ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்க போகிறோம். அடுப்பு பார்த்திங்கன்னா இப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி கொழுக்கட்டைகளை போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரா மாதிரி பொரித்து எடுக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது, கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துடணும். இப்போ இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு இருக்கணும். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பொரித்து எடுத்து வச்சுப்போம். எல்லா கொழுக்கட்டையும் இது மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. இதை கொஞ்சமாக ஆற விட்டுட்டு
கையால் நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுடலாம். மாவு இது மாதிரி நீங்கள் உடச்சி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும், மாவு மாதிரிலாம் இருக்காது. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் உடச்சி தூள் பண்ணி வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நிறைய சுற்றக்கூடாது, ஒரே ஒரு சுற்றினாலே தூளாகிடும், ஒரு ரவை மாதிரி ஆகிடும். அது கூட கொஞ்சமாக நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி எல்லா கோதுமை மாவு சர்க்கரை ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து நம்ம தூள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா இது மாதிரி கையில் ஒட்டாமல் இது மாதிரி ரவை மாதிரி இருக்கணும், கட்டி கட்டியாலாம் இருக்கக்கூடாது. கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நம்ம தூள் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நெய் விட்டு, நெய் சூடான பிறகு முந்திரி திராட்சையை பொரித்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம லட்டுகள் பிடிச்சிடலாம். நெய்யை ஊற்றின பிறகு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இது நமக்கு எந்த சைஸு தேவையோ அந்த சைஸில் நம்ம லட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது லட்டு பிடிக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வரும், சுட சுட இருக்கும் அது மாதிரிலாம் கிடையாது. இது தாராளமாக ஈஸியாகவே இது மாதிரி அந்த நெய் ஆறின பிறகு நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிட்டாலே கரெக்டாக ஷேப்பு வந்துடும். வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே கமகமன்ட்டு திருப்பதி லட்டு மாதிரியே வாசனை வரும். இந்த லட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. மெயினாக பார்த்திங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இதை தாராளமாக சாப்பிடலாம். பருப்பு வகையில் பண்ணால் தான் சாப்பிட முடியாது. இது பார்த்திங்கன்னா எந்த வயசு இருந்தாலும் தாராளமாக சாப்பிடலாம். டேஸ்டியான இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.